உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள். செம்பரம்பாக்கம் புழல் ஏரியை தொடர்ந்து அடுத்தபடியாக பூண்டி ஏரியிலும் நீர்த்திறப்பானது தற்பொழுது அதிகரிக்க வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக 5000 கன அடி நீர் திறக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது 12000 கன அடியாக நீர்த்திறப்பு என்பது அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்க கேட்கலாம். ரமேஷ் வணக்கம். இப்ப பூண்டி ஏரியிலும் நீர்த்திறப்பு அதிகரிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அங்க இருக்கக்கூடிய பகுதி மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கா? என்ன சூழல்? வணக்கம். பூண்டி ஏரியில் இருந்தும் உபரி நீர் திறக்கப்படுவதால் பொதுமக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை என்பது நீர்வளத்துறை சார்பில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது ஏற்கனவே செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து காலை 8 மணிக்கு உபரி நீர் திறக்கப்படும் என்று நீர்வளத்துறை அறிவித்திருந்த நிலையில இப்போது சென்னைக்கு குடிநீர் வழங்கக்கூடிய மற்றொரு முக்கியமான ஏரியான பூண்டி ஏரியில் இருந்தும் 12000 கன அடி நீர் திறக்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக இந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பூண்டி அணையினுடைய நீர்த்தேக்கம் அப்படிங்கிறது ஒரு 35 அடி கொள்ளளவு கொண்டது. இன்று காலை 4 மணி நிலவரப்படி இந்த அணையில நீர் இருப்பு அப்படிங்கிறது 34.6 அடியாக இருப்பதாக நீர்வளத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து கனமழையின் காரணமாக நீர்மட்டம் உயர்ந்து வருவதன் அடிப்படையில் இந்த பூண்டி ஏரியில் இருந்து உபரி நீர் திறக்கப்படுவதும் இப்போது அதிகரித்திருப்பதாக நீர்வளத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நேற்று மாலை 5 மணி நிலவரப்படி இதே பூண்டி ஏரியில் இருந்து 5000 கன அடி உபரி நீர் திறக்கப்பட்ட நிலையில் இன்று காலை 6:30 மணி அளவில் இருந்து இப்போது 12000 கன அடி உபரி நீர் திறக்கப்படுவதாக நீர்வளத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த நீர்த்தேக்கத்தில் மிகை நீர் வெளியேறும் கொசஸ்தலையாறு செல்லும் கிராமங்களான நம்பாக்கம், கிருஷ்ணாபுரம், ஆற்றம்பாக்கம், ஒதப்பை, நெய்வேலி, எறையூர் உள்ளிட்ட இந்த உபரி நீர் வெளியேறி வரக்கூடிய அந்த கிராமத்து மக்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றும் இந்த பகுதியில் வசிக்கக்கூடிய மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு எடுத்துக் கொண்டு செல்வதற்கான அந்த நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்றும் ஒரு வெள்ள அபாய எச்சரிக்கை என்பதும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.